Hello friends, welcome to Pebbles. நம்ம இன்னைக்கு செய்ய போறது கோதுமை ராகி லட்டு. நம்ம கோதுமை ஒரு கப் எடுத்துக்கலாம், கேழ்வரகு மாவு ஒரு கப் எடுத்துக்கலாம். இந்த 2 கப் மாவுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். இது கூட பீனட் பட்டர் ஆட் பண்ணி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் நம்ம 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கலாம், 1 கப் ராகி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து பீனட் பட்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதே அளவுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். அதாவது ரெண்டும் சேர்ந்து 150 கிராம்னா 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கணும். இதுக்கு 3 ஏலக்காய், 10 பாதாம் நம்ம வறுத்து பொடி பண்ணிக்கணும். 10 முந்திரியை வந்து நான் உடைச்சி வச்சிருக்கிறேன். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாதாம் வறுத்து பொடி பண்ணிக்கலாம். நம்ம 1 நிமிஷம் வறுத்துட்டோம். தனியாக எடுத்து வச்சுட்டு பொடி பண்ணிக்கலாம். கோதுமை மாவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வறுக்கணும். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடுத்து ராகி மாவை நல்லா வறுத்துக்கலாம். ராகி மாவு நம்ம ராகியும் நல்லா வறுத்துட்டோம். வாசம் வர வரைக்கும் வறுத்துட்டோம். இப்போ நம்ம கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் வந்து லைட்டாக வறுத்துக்கலாம். நான் வந்து பாதாம் வந்து பொடி பண்ணிக்கலான்னு சொன்னேன். இது வந்து கொரகொரன்னு நம்ம அதாவது என்னென்னா லைட்டாக வந்து உடைச்சிட்டேன் பொடி பண்ணாமல். அப்போ வந்து என்னென்னா சாப்பிட்றப்போ கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறதுனால பொடி பண்ணாமல் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இதையே ஆட் பண்ணிவிட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் கீ போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஏலக்காய் சீடு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கியாச்சு. ஆல்ரெடி நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த 2 மாவையுமே ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெல்லத்தை வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பீனட் பட்டரையும் நம்ம ஆட் பண்ணணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பீனட் பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வெல்லத்தை கொட்டிக்கலாம். இதுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். அவ்வளோதான். நல்லா கரையிட்டோம். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ராகி மாவு கோதுமை மாவு கூட ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு லட்டு பிடிச்சிக்கலாம். நம்ம இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஆல்ரெடி வெல்லம் வந்து நம்ம தண்ணி 4 டேபிள் ஸ்பூன் ஊற்றி கரைச்சிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் ஆறிடுச்சு. இது வந்து கொஞ்சம் டைட்டாக பிடிக்கணும், இல்லைனா வந்து அதாவது என்ன உடஞ்சி போயிடும். பார்த்திங்கன்னா அழுத்தம் வந்து இவ்வளோ அழுத்தம் நம்ம கொடுத்தா தான் நல்லா வந்து லட்டு வந்து என்னென்னா நல்லா பிடிக்கும், இல்லைனா வந்து உடஞ்சி போயிடும். உங்களுக்கு பெருசாக வேணாலும் பெருசாக பிடிச்சிக்கலாம். சுவையான கோதுமை ராகி லட்டு ரெடி. கோதுமை ராகி லட்டு எப்படி செஞ்சீங்கிறத பார்த்தீங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். தினை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். சரியான நேரத்தில் செய்யும் சின்ன உதவியினை பயன் தெரிந்தவர்கள் தினையளவு சிறிய உதவியினை பனைமரம் போன்று பெரிதாக மடித்து போற்றுவார்கள்.